ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 8ல் 28 பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8ல் 28 என்ன கேட்டிருக்காங்க? ஏ மற்றும் பி ஆகியவை P ஆஃப் A = 1/4, P ஆஃப் B = 1/2 மற்றும் P ஆஃப் A மற்றும் B = 1/8 என இருக்குமாறு அமையும் இரண்டு நிகழ்ச்சிகள் எனில் பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின் P ஆஃப் A அல்லது B, அடுத்து ரெண்டாவது P ஆஃப் ஏயும் இல்லை மற்றும் பியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அவங்க இது எப்படி எடுத்து எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. P ஆஃப் A = 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் P ஆஃப் B = 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அது போக என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். P ஆஃப் ஏ மற்றும்னா என்ன போடுவோம்? வெட்டு போடுவோம். அல்லதுன்னா சேர்ப்பு போடுவோமா? இப்போ இங்கே மற்றும் கொடுத்துருக்காங்க. அப்போ வெட்டு ஏ வெட்டு B = 1/8 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? P ஆஃப் A அல்லது B கேட்டிருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். P ஆஃப் A அல்லது B இப்போ ஈக்குவல் டு P ஆஃப் A அல்லது Bனா A சேர்ப்பு B. ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியுமா? P ஆஃப் A சேர்ப்பு Bக்கு ஃபார்முலா P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A வெட்டு B. இதுதான் ஃபார்முலாவா? இப்போ இதில் கொண்டு வந்து அவங்க கொடுத்துருக்குற வேல்யூவெல்லாம் போடலாம் பாருங்கள். இப்போ P ஆஃப் Aங்கிறது 1/4, P ஆஃப் Bங்கிறது 1/2, P ஆஃப் A வெட்டு Bங்கிறது 1/8. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு கூட்டலாம். கூட்டும்போது கீழே 4ங்கிறத நம்ம ஈஸியமாக எடுத்தேன் அப்படின்னா இங்கே 4ன்னு இல்லை. அப்போ கீழே 4ஆக மாற்றணுன்னா 2ஆல் பெருக்கணும். மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு வேண்டி மேலேயும் 2ஆல் பெருக்குவோம். இப்போ மேலே எப்படி இருக்கும்? இங்கே 1 கூட்டல் இங்கே 2ஆல் பெருக்குனா 1 2 பை கீழே 4ன்னு இருக்குமா? இங்கே -1/8ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள் 1 கூட்டல் 2 3/4ன்னு வரும். -1/8ன்னு இருக்கா? இப்போ கீழே 8 மீசியமாக எடுக்கலாமா? அப்போ இங்கே 8 இல்லை, அதனால் 2ஆல் பெருக்கணும். 4 2 8ன்னு வரும். இப்போ கீழே பெருக்கிறதுனால மேலேயும் 2ஆல் பெருக்கிறோம். பெருக்கணும் அப்படின்னா மேலே 3 2 6, இங்கே கழித்தல் இருக்குது. கழித்தல் 1/4 2 8. அப்போ கீழே 8ன்னு எடுக்கிறோம். அப்போ 6லேருந்து 1 போச்சுன்னா 5/8. அதாவது P ஆஃப் A அல்லது B ஓட ஆன்சர். சரியா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? P ஆஃப் இங்கே பாருங்கள். P ஆஃப் ஏயும் இல்லை மற்றும் பியும் இல்லை. இது எழுதலாமா? இப்போ ரெண்டாவது நான் எழுதியிருக்க பாருங்கள். P ஆஃப் ஏயும் இல்லை மற்றும் பியும் இல்லை. இதை எப்படி எழுதலாம்? P ஆஃப் ஏ இல்லை அப்படின்னா A பார்ன்னு அர்த்தமா? P ஆஃப் A பார் மற்றும் வந்துச்சுன்னா என்ன போடுவோம்? வெட்டு. அதே மாதிரி பியும் இல்லை, அப்போ B பார். சரியா? இதுதான். இப்போ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? P ஆஃப் A பார் வெட்டு B பாரோட ஃபார்முலா P ஆஃப் A சேர்ப்பு B பார். சரியா? மொத்தமாக சேர்த்தி பார். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபார்முலா தெரியுமா? என்ன தெரியும்? P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் A பார் = 1ங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இதிலிருந்து இப்போ இங்கே பாருங்கள் இங்கேயும் பார் இருக்குது இங்கேயும் பார் இருக்குது. அப்போ பார் மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா P ஆஃப் A பாரை இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 1 மைனஸ் P ஆஃப் A இங்கே கூட்டல் இருக்கிறது இந்த சைட் கழித்தலில் வருமா? இப்படி வருமா? இதுதான் ஃபார்முலா. இங்கே ஏக்கு பதிலாக A சேர்ப்பு Bன்னு இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் P ஆஃப் Aனா P ஆஃப் A சேர்ப்பு B. சரியா? இப்போ பாருங்கள் ஏன் இப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம இப்போ மேலே கண்டுபிடிச்சிருக்கிறது அதுதானே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள் P ஆஃப் A சேர்ப்பு B தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 5/8 அதோட வேல்யூ 1 மைனஸ் 5/8. இப்போ பாருங்கள் கீழே 8 மீசியமாக எடுக்கணும் அப்படின்னா கீழே நான் 8ஆல் பெருக்கணும். அப்போ மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு வேண்டி மேலே 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே 8 ஆயிரும். -5 பை கீழே 8 கழிச்சோம் அப்படின்னா 3/8. சரியா? அவ்வளோதான்.
அடுத்தது எடுத்துக்காட்டு 8-29. ஒரு குடியிருப்பில் 1 முதல் 100 வரை உள்ள கதவு எண் கொண்ட வீடுகளிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும்போது அந்த வீட்டின் கதவு எண் ஓர் இரட்டை எண் அல்லது முழு வர்க்க எண் அல்லது முழு கன எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட் எடுத்த உடனே எல்லா கணக்குமே NF எழுதிடுவோம். இப்போ மொத்த வீடுகளின் எண்ணிக்கை NF ஈக்குவல் டு எவ்வளோ? 1 முதல் 100 வரை உள்ள கதவு எண் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை வீடுகள்? 100 வீடுகள். சரியா? இப்போ கதவு எண் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அதை எடுத்துக்கலாம். அதாவது எதுலேருந்து கேட்டிருக்காங்க? அந்த வீட்டின் கதவு எண் ஓர் இரட்டை எண் அல்லது முழு வர்க்க எண் அல்லது முழு கன எண்ணுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்னது? இரட்டை எண்ணுங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ கதவு எண் இரட்டை எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 7 எண்ணெல்லாம் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற இரட்டை எண்கள் வரும். அப்போ 2, 4, 6, 8 இதே மாதிரி போய்கிட்டே இருக்குமா? எது வரைக்கும் போகும்? 98, 100 வரைக்கும் போகுமா? சரியா? இப்போ 7 இதெல்லாம் வரும்னு தெரியும். இப்போ NF எழுதிடலாமா? NF ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ஒற்றை எண்கள் 50 இருக்கும், இரட்டை எண்கள் 2லேருந்து 100 வரைக்கும்னா அதில் பாதி தானே. அப்போது NF 50. இப்போ பாருங்கள், இதுக்கான நிகழ்தகவு எழுதிடலாமா? கதவு எண் இரட்டை எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ இங்கே ஏன் தான் எடுத்துக்கிட்டோம் நிகழ்ச்சியை, அதனால ஏன் தான் எடுத்துக்குவோம். இப்போ P(A) ஈக்குவல் டு NF(A) by NF(S). இப்போ NF(A)ங்கிறது 50, NF(S)ங்கிறது 100. சரியா? இதை கேன்சல் பண்ண வேண்டாம், இப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? முழு வர்க்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ முழு வர்க்க எண் கதவு எண் முழு வர்க்க எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை நான் Bன்னு எடுத்துக்கிறேன். எழுதியிருக்க பாருங்க, கதவு எண் முழு வர்க்க எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை நான் Bன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ Bயில் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். அதாவது முழு வர்க்க எண், அப்போ வர்க்க நம்பர் எல்லாமே வருமா? என்னெல்லாம் வரும்? 1, 4, 9 இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? அடுத்து 16, 25, 36, 49, 64, 81, 100. சரியா? இதையெல்லாம் எண்ணி பார்த்தோம்னா அப்போ NF(B) கிடச்சிருமா? NF(B) ஈக்குவல் டு எத்தனை இருக்குது? 10 இருக்குது. இப்போ பாருங்கள், நிகழ்தகவு எழுதலாம். கதவு எண் முழு வர்க்க எண்ணாக கிடைக்க நிகழ்தகவு. இங்கே நிகழ்ச்சி Bன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ B இந்த P(Bன்னு எடுத்துக்குவோமா? P(B) ஈக்குவல் டு NF(B) by NF(S). சரியா? இப்போ NF(B)ங்கிறது எவ்வளோ? 10, NF(S)ங்கிறது 100. சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஸ்டினில் முழு கன எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு. முழு கன எண்கள்னால் அதே மாதிரி 100 வரைக்கும் இருக்கிற கன எண்கள் எல்லாம் வருமா? இந்த நிகழ்ச்சியை நான் Cன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் நான் எழுதிட்டு பாருங்கள். கதவு எண் முழு கன எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சி Cயில் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்க கணம் எல்லாமே வருமா? அதாவது 1, 8, அடுத்து 3க்கு 27, 4க்கு 64, அடுத்து 5க்கு போடும்போது 125 எச்சா போயிடும். அப்போ இதோட நிறுத்திக்கலாம். அப்போ NF(C)ங்கிறது எத்தனை இருக்குது? 4. சரியா? இப்போ கதவு எண் முழு கன எண்ணாக கிடைக்க நிகழ்தகவு பாருங்கள். P(C) ஈக்குவல் டு NF(C) by NF(S). ஓகேவா? NF(C)ங்கிறது 4, NF(S)ங்கிறது 100. இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? P(A), P(B), P(C) கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். அதாவது இங்கே 3 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். என்னது? இரட்டை எண், முழு வர்க்க எண், முழு கன எண் 3 இருக்குது. அப்போ A சேர்ப்பு B சேர்ப்பு Cக்கான ஃபார்முலாவா? அதில் என்னெல்லாம் வரும்? வெட்டு கண்டுபிடிக்கணும். 2 ஜோடியாக சேர்த்து வெட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் மொத்தமாக 3க்கும் சேர்த்து வெட்டு கண்டுபிடிக்கணும். சரியாவா? இப்போது P(A), B, C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வெட்டு எழுதலாமா? எழுதலாம் பாருங்கள். P(A) வெட்டு B. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, P(A)ங்கிறது இரட்டை எண். இரட்டை எண் வெட்டுனா மற்றும் Bங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? முழு வர்க்க எண். முழு வர்க்க எண் கிடைக்க பாருங்க,
பி ஆஃப் ஏ வெட்டு பிக்கு ஃபார்முலா அப்போ என்ன வரும்? என் ஆஃப் ஏ வெட்டு பி பை என் ஆஃப் எஸ்ன்னு வரும். என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது என்ன வரும்னு பாருங்கள். ஏ வெட்டு பின்னா இரட்டை எண் மற்றும் முழு வர்க்க எண். இந்த ரெண்டுக்கும் வெட்டுனா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கணுமா? அப்போ பொதுவாக இருக்கிறது என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் இதில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சலையே போல பாருங்கள். ஏல 2லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. பியில் 1லேருந்து அதாவது வர்க்க எண்களை மட்டும் 100 வரைக்கும் இருக்குது. இதில் இரட்டை எண்கள், இதில் வர்க்க எண்கள். இப்போ ரெண்டுக்கு பொதுவாக எதெல்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த வர்க்க எண்கள்லேயே இரட்டைப்படையாக இருக்கிறது எல்லாமே இதில் வருமா? அப்போ பாருங்கள், இதெல்லாம் இரட்டைப்படையாக இருக்கிறது. 4, 16, 36 3 ஆச்சு, 64 4 ஆச்சு, 100 5 ஆச்சா? அப்போ என் ஆஃப் பிங்கிறது என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது 5 5 பை 100ன்னு வருமா? சரியா புரிஞ்சுதா? அதாவது வெட்டு எடுத்திருக்கோம். வெட்டில் ஃபார்முலா என் ஆஃப் ஏ வெட்டு பி பை என் ஆஃப் எஸ். இதில் வெட்டுனா ரெண்டுக்கு பொதுவாக இருக்குது. ஏக்கு பிக்கு பொதுவாக இருக்கிற மாதிரி பார்த்து எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பர் இருக்குது. அதாவது நான் இங்கே வேணுனாலும் சைடில் எழுதிடுறேன். ஏ வெட்டு பிக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்தோம். இப்போ 4 16 36 64 100 சரியா? அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது 5. அப்போ ஃபார்முலாவில் போடும்போது 5 பை 100ன்னு வருது சரியா? இதே மாதிரி அடுத்து பாருங்கள். பி ஆஃப் பி வெட்டு சி. இதை எப்படி எழுதலாம்? பி ஆஃப் பிங்கிறது என்ன? முழு வர்க்க எண் மற்றும் வெட்டுன்னு இருக்கு, மற்றும் போடணும். அப்புறம் சிங்கிறது முழு கன எண் சரியா? இப்போ இதில் பாருங்க. அப்போ பி ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? என் ஆஃப் பி வெட்டு சி பை என் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்முலா. இப்போ பி வெட்டு சி அப்படின்னா பிக்கும் சிக்கும் பொதுவானதெல்லாம் எழுதுவோமா? நான் இங்கே எழுதுகிற பாருங்க. பி வெட்டு சி அப்படின்னா என்னெல்லாம் வரும் பாருங்க. பி இதுக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கணும். அப்போ என்ன நம்பரில் இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டுக்கும் பொதுவானது என்ன வரும்? 1 ரெண்டுலேயுமே 1ங்கிறது இருக்குது. அப்புறம் 64ங்கிறது இருக்குது. அப்போ 2 நம்பர் வருதா? பி வெட்டு சியில் 2 நம்பர் 1 64. அப்போ என் ஆஃப் பி வெட்டு சி அப்படின்னா 2ன்னு வருமா? 2 நம்பர் இருக்குது. அப்போ 2 பை 100. இப்போ அதே மாதிரி ஏ வெட்டு சிக்கு எழுதலாமா? எழுதலாம் பாருங்கள். பி ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு அதாவது பி ஆஃப் ஏங்கிறது இரட்டை எண் மற்றும்க்கு வெட்டு, அடுத்து முழு கன எண் சிங்கிறது முழு கன எண். இதே சி வெட்டு ஏன்னு கூட எழுதலாம். எழுதுனா இந்த ரெண்டும் மாற்றி வரும், அவ்வளோதான், எதுவும் மாறாது. இப்போ பி ஆஃப் ஏ வெட்டு சிங்கிறது ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ வெட்டு சி பை என் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்முலாவா? அப்போ ஏ வெட்டு சியில் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். ஏல இரட்டை எண்கள் எல்லாம் வரும். சியில் இங்கே இருக்கிற கன எண்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த கன எண்கள் இருக்கிற இரட்டை எண்கள் அந்த ஏலையும் வருமா? அப்போ இரட்டை எண்கள் எது? 8 64. இந்த ரெண்டுமே தான் இப்போ ஏ வெட்டு சி. ஏ வெட்டு சியில் 8 64ங்கிறது வரும். அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு சிங்கிறது எத்தனை இருக்குது? 2 2 பை 100 சரியா? இப்போ ஏ வெட்டு சி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கணும். என்னது? பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணுமா? ஃபார்முலாவில் இது எல்லாமே தேவைப்படுது. அதனால தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள். பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி அப்படின்னா இதுக்கானது என்னெல்லாம் சொல்லுவோம் பாருங்கள். பி ஆஃப் இரட்டை எண் மற்றும் முழு வர்க்க எண் மற்றும் முழு கன எண் சரியா? இது எல்லாமே வருமா? எண் கிடைக்க. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி அப்படின்னா இதில் அப்போ என்ன ஃபார்முலா? என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி பை என் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்முலா. அப்போ இதில் என்னெல்லாம் வரும்? ஏ வெட்டு பி வெட்டு சியில் என்ன பொதுவாக வரும்னு பாருங்கள் பார்க்கலாம்.
இந்த 3லையும் பொதுவாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா 64. அதாவது இரட்டைப்படையிலையும் 64 வரும், பிலையும் வருங்க, வர்க்க எண்லையும் 64 இருக்குது, அதே மாதிரி கன எண்லையும் 64 இருக்குது. அப்போ இந்த 3லையும் வரக்கூடிய நம்பர் 64 மட்டும்தான். அப்போது இதில் 64. இப்போ பாருங்கள், அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியில் அப்போது 1ன்னு வருமா, 1/100. இப்போது ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். நிகழ்தகவுக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு சி ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏங்கிறது 50/100, பி ஆஃப் பிங்கிறது 10/100, பி ஆஃப் சிங்கிறது 4/100, பி ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5/100ன்னு கண்டுபிடிச்சோம். பி ஆஃப் பி வெட்டு சிங்கிறது 2/100, பி ஆஃப் ஏ வெட்டு சிங்கிறது 2/100, அப்புறம் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சிங்கிறது 1/100. இப்போ பாருங்கள், இதில் கூட்டுறது எல்லாமே கூட்டிடலாம். இப்போ கூட்டணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கூட்டலில் 50 10 60 64 64 1 65. அப்போ 65/100ங்கிறது கூட்டலில் இருக்குது. இப்போ கழித்தலில் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிடலாம் பாருங்கள். 5 5 2 7 7 2 9. இப்போ 9/100ன்னு வருமா? இப்போ 65லேருந்து 9 போயிடுச்சு அப்படின்னா 56ன்னு வரும். 56/100. இப்போ இதை 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். பண்ணால் 1 நாள் 4 மிச்சம் 1 இருக்கும். இங்கே கொடுத்தா 16 16ல் நன்னாங்கு 16. அதே 100ங்கிறத 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 25ன்னு வரும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 14/25. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு 14/25. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.